Okay people, this is the last class of the batch. இதுக்கப்புறம் we are about to face a government exam. So அதுக்கு முன்னாடி we'll have a ice breaking session. Just follow my comments. Close your eyes. நீங்கள் என்ன ஜாபை மைண்டில் எய்ம் பண்ணுறீங்களோ அது அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ். Now open your eyes. நீங்கள் இப்போ ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அட் த சேம் டைம் நீங்கள் ஒரு ஆர்டினரி பர்சனும் கூட. உங்கள் மைண்டில் என்ன கொஷின் இருந்தாலும் என்ன எய்மாக டார்கெட் பண்ணி உங்கள் கொஷின்ஸை ஷூட் பண்ணுங்கள். ஐ வில் ட்ரை டு ஆன்சர். லைஃப்பில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பும் ஃபஸ்ட்டு கொஷினும் ரொம்ப கஷ்டம். அதை மட்டும் நீங்கள் க்ராஸ் பண்ணிட்டீங்க, யூ வில் பி அச்சீவர்ஸ். சார், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்களே குரூப் எக்ஸாம் கிளியர் பண்ணாத ஒரு ஃபெயிலியர் ஸ்டாஃப் தான். 6th-லேருந்து 12th வரைக்கும் நாங்கள் என்ன படித்தோமோ அதே தான் இப்போ காசு கட்டி படிச்சுட்டு இருக்கோம். உங்களாலேயே இதை இவ்வளோ நல்லா சொல்லித்தர முடியும் போது இதுக்குன்னே எக்ஸாம் கிளியர் பண்ண ஸ்டாஃப்னால ஏன் சார் இதை நல்லா சொல்லித்தர முடியல? இந்த டவுட்டை நீ ஏன் உன் ஸ்டாஃப்ட்ட கேட்கல? சார், எங்களுக்கு டவுட் வர மாதிரி நடத்தவும் மாட்டேங்கிறாங்க. அப்படியே டவுட் வந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம், நெக்ஸ்ட் கிளாஸ் பார்த்துக்கலாம் சொல்லி ட்ரிக்னாமெட்ரி தெரியாமல் 10th கிராஸ் பண்ணுறோம். இன்டெகிரேஷன் டிஃப்ரென்ஷியேஷன் தெரியாமல் காலேஜ் ஜாயின் பண்ணுறோம். சார், அவங்க சொல்கிறதும் கரெக்ட் தான் சார். சொல்லப்போனால் ஸ்டூடெண்ட்ஸ் எங்களையே கேஸ்ட் வைஸ் தான் பிரித்து வச்சுருக்காங்க. தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம், சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சின்னு. இதில் ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, சிபிஎஸ்சி படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எங்களோட சிலபஸ் தான் படிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அதே சிலபஸ் படித்த நாங்கள் இப்போ திரும்ப பே பண்ணி படிச்சுட்ருக்கோம். சார், நான் எம்எஸ்சி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் சார். நான் ஒழுங்காக படிக்கல, ஆனால் என் கிளாஸில் ஒழுங்காக படித்த 20 பேர் இருக்காங்களே சார். அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நெட் எக்ஸாமுக்கு சார் கேரளா, ஹைதராபாத் கோச்சிங் சென்டர் போய் படிச்சுட்டு இருக்காங்க. அதே எக்ஸாமை வெல் குவாலிஃபைட் ஸ்டாஃப் டாப் 20ல் கிளியர் பண்ண எங்கள் ஸ்டாஃபால் அந்த ஸ்டூடெண்ட்ஸை கிளியர் பண்ண வைக்க முடியல. நான் ஒன்றும் நடக்க தெரியாத ஸ்டூடெண்ட்ஸை ஓட வைங்கன்னு சொல்ல வரல, நல்லா ஓட தெரிஞ்ச ஜெயிக்க வைங்கன்னு தான் சொல்ல வரேன். கிஷோர், ஒருவேளை இந்த அட்டெம்ப்ட் நீ பாஸ் பண்ணலனா என்ன பண்ணுவேன்? அடுத்த அட்டெம்ப்டில் ட்ரை பண்ணுவேன் சார். அதுவும் பண்ணலனா? எனக்கு கோடிங் தெரியும் சார். ஐடியில் வேலை பார்த்துக்கிட்டே திரும்ப ட்ரை பண்ணுவேன் சார். நீமா? நான் அம்மாவோட ஃபேன்சி ஸ்டோர் பார்த்துக்கிட்டு அப்படியே ட்ரை பண்ணுவேன் சார். நீங்கம்மா? ஐ டோன்ட் நோ சார். ஸோ சிம்பிள். நீங்கள் கேட்ட எல்லா கொஷினுக்கான ஆன்சரும் உங்கள் கொஷின்லேயே இருக்குது. புரியல சார். ஒரு நல்ல கவர்மெண்ட் எம்ப்ளாயி வேணும்னு நினைக்கிற நீங்கள் ஏன் ஒரு நல்ல கவர்மெண்ட் வேணும்னு நினைக்க மாட்டீங்க? ஐ மீன், எலெக்ட் பண்ணுற உங்களுக்கு எலெக்ஷனில் நிற்கவும் ரைட்ஸ் இருக்குது. சார், நாங்கள் எப்படி சார் பாலிடிக்ஸ்லாம்? ஒய் நாட்? இந்த கவர்மெண்ட் எக்ஸாமில் நீங்கள் எத்தனை பேர் கூட ஃபைட் பண்ண போகிறீங்க? மோர் தென் 20 lakhs சார். 20 lakh பீப்புளோட ஃபைட் பண்ணுற கட்ஸ் இருக்க உங்களுக்கு ஏன் உங்கள் ஏரியா கேண்டிடேட்ஸோட ஃபைட் பண்ணுற கட்ஸ் இல்லை? நீங்கள் கேட்குற எல்லா கொஷினுக்கும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஆனால் அந்த ஆன்சர்ஸ் எல்லாம் ஆக்ஷனாக மாறினா தான் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் ஒன் மோர் திங் கிஷோர், ஐ எம் நாட் அ ஃபெயிலியர், ஐ எம் அ சாப்டர் ஆஃப் சக்ஸஸ். சாரி சார். தேங்க்யூ.